ராம் ராம். இன்றைக்கி நான் எடுத்துட்ட டைட்டில் பாதம் அப்புறம் நாமம். இது ரெண்டு பற்றியும் ஒரு ரெண்டு வரி நம்ம பார்ப்போமே. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம பாதத்தை எடுத்துப்போம். பெருமாள் பாதம் ரொம்ப விசேஷமானது. நீங்கள் எந்த கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அங்கே அந்த சுவாமிக்கு ஆரத்தி காமிச்சதுக்கப்புறம் ஷடாரின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் வச்சு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த ஷடாரியில் மேலே பாதம் இருக்கும், 2 பாதம் இருக்கும். அது பெருமாள் பாதம் அப்படின்னு, பாதத்துக்கு விசேஷம் அப்படின்னு ஒரு சின்ன 2 பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாமா? எப்போதுமே சரி, பெருமாள் கோவிலில் அந்த பாதத்தை தான் முதல்ல காட்டுவாங்க. பாத தரிசனம் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இப்போ கிருஷ்ணர் அந்த சம்பவத்தை நம்ம அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்துப்போம். கிருஷ்ணர் காலத்தில் குட்டி கிருஷ்ணர் இருந்தபோது சிறு வயதில் அவர், உங்களை எல்லாருக்குமே தெரியும், அவர் தயிர், வெண்ணெய் இதெல்லாம் நிறைய சாப்பிடுவார். இதில் சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தன் வீட்டை விட்டுட்டு பக்கத்தில் யாரெல்லாம் தன்னுடைய தாய்க்கு தெரிந்த தோழிகள், கோபியர்கள், அவங்க வீட்டுக்கெல்லாம் போய், அதுவும் தெரியாத்தனமாக தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் தெரியாத்தனமாக, திருட்டுத்தனமாக வச்சுக்கலாம், சாப்பிட்டுட்டு வந்துடுவார். இந்த வெண்ணெய், தயிரெல்லாம் அந்தந்த வீட்டில் தீர்ந்து போய்டுறது இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். இதை யார் சாப்பிட்டது? அவங்களால கண்டே பிடிக்க முடியல. கிருஷ்ணர்னு ஒரு டவுட் வேணால் இருக்கலாம், பட்டு கையும் களவுமாக பிடிச்சாதானே நம்ம அந்த குற்றத்தை நிரூபிக்கணும் இல்லையா? அப்படி இல்லாமல் அதை எப்படி நம்ம அவர் மேலே பழியை சுமத்த முடியும்? இது ஒவ்வொரு நாளும் நடைபெறும்போது கிருஷ்ணருக்கு இவங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும். இவங்களால் என்ன கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு அவர் நினச்சிட்டு வருத்தப்படுறார். இவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம், இவங்க நம்மளை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலேருந்து ஒரு 4-5 வீடு தள்ளி இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு, யாரும் இல்லாத நேரத்தில் அங்கே தயிரை எடுத்து, ஒரு சட்டி பானையில் தயிர் இருக்குது, அந்த தயிரை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்றார். கொஞ்சம் தயிரை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், அது மண் சட்டி பானை தான் இல்லையா, அதை டொப்புன்னு போட்டு உடைக்கிறார். உடைச்சப்புறம் அதில் தயிரெல்லாம் அப்படியே ஓடுறது. ஓடனே என்ன பண்ணுறார், தன்னுடைய 2 கால்களை, அந்த பிஞ்சு கால்கள் இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் பாதம், அதை அதில் போய் வைக்கிறார். வச்சுட்டு நடக்கிறார். நடந்து 4-5 வீடு தள்ளி, தெருவுக்கு 4-5 வீடு தள்ளி தன்னுடைய வீட்டில் போய் உட்காந்துக்கிறார். அந்த வீட்டுக்காரம்மா, எந்த வீட்டில் தயிர் பானை உடைக்கப்பட்டது, அந்த வாரம் பார்த்தா பானை உடஞ்சிருக்கு, தயிரெல்லாம் சிந்திருக்கு, யாராவது இன்றைக்கி பண்ணது அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வருது. அப்போ அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது. என்னென்னா, 2 பாதங்கள் நடந்து போகிறது. அந்த தயிரில் துவச்சி அந்த பாதம் நடக்கிறது, அந்த அடையாளம் தெரியறது. உடனே அதை நோக்கி அந்த பாதங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே அந்த பாதங்களை ஒன்றொன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி பார்த்தா 4-5 வீடு தள்ளி இருக்கிற கிருஷ்ணர் வீட்டுக்கு அது போகிறது. குட்டி கிருஷ்ணர் இருக்கிற வீட்டுக்கு போகிறது. உள்ளே போகிறார். உள்ளே போனால் நம்மளுடைய குட்டி கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், ஓரமாக உட்காந்து திருட்டு மொழி முழிச்சுட்டு வா வா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறார். இந்த அம்மா போகிறாங்க. போயிட்டு கோபமாக போனவங்க அந்த கிருஷ்ணனின் முகத்தை பார்த்தோன்னையும் எப்படி கோபம் வரும், போய் அப்படியே அள்ளி அடிக்க வேண்டியவங்க போய் அப்படியே அள்ளி அணைச்சிக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி அந்த கிருஷ்ணரை கண்டுபிடிச்சாங்க, அந்த கிருஷ்ணனோட பாதங்களை தேடிக்கிட்டே போகிறாங்க. பாதங்களை அவங்க அடையாளப்படுத்தி அந்த பாதத்தை தொட்டு அது எங்கே போகிறதுன்னு பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் பாதத்திலே சரணாகதி அடைந்தால் இறைவனை காணலாம். பாதத்திலே சரணாகதி அடைந்தால் இறைவனை காணலாம் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஸோ பாதம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அந்த பாதத்தை ட்ரேஸ் பண்ணிட்டே போகிறாங்க, கடவுளை பார்த்துடுறாங்க.
ஸோ பாதம் தரிசனம் ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொரு பாதத்தை பற்றி நம்ம பேசலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ராம அவதாரத்துக்கு போகலாம். இப்போ கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சு போச்சு. ராம அவதாரம் உங்களுக்கு தெரியும். ராமர் காட்டுக்கு போகிறார். பரதனால் ஆள முடியல அயோத்தியில். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராமரோட சிம்மாசனத்தில் நான் எப்படி உட்கார்றது, ராமரோட சிம்மாசனத்தில் நான் எப்படி உட்கார்ந்து இந்த அயோத்தியை ஆள்றது, அப்படி என்னாலலாம் முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை தேடி பரதன் காட்டுக்கு போயிடுறார். காட்டுக்கு போகிறார். ராமரை பார்க்குறார். பார்த்துட்டு சாஷ்டாங்காம நமஸ்காரம் பண்ணி, அண்ணா, என்னால் அயோத்தியாவை ஆள முடியாது. நீங்கள் தயவுசெய்து இந்த காட்டு வாழ்க்கையை விட்டுட்டு நம்மளோட அயோத்திக்கு வாங்க, நீங்கள் தான் நம்ம நாட்டை ஆளணும் அப்படிங்கிறார். ராமர் ஒத்துக்கலை. ஏன்னா இது வந்து ஒரு சபதம் நிறைவேற்றப்பட்டது இல்லையா, அதனால் வந்தது. ரெண்டாவது, இந்த நாடகம் நடத்தப்பட வேண்டும் இல்லையா, அதனால் ராமர் சொல்கிறார், நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ பரதனுக்கு ஒரு டக்குன்னு யோசனை தோன்றுறது. சரி, ராமர் தான் வரலை, ராமர் அணிந்திருந்த அந்த பாத அணி, அதாவது காலணி, செருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாதரட்சை, அதையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட பாதரட்சை, அதாவது செருப்பை வாங்கின்னு போகிறார். வச்சு அதை எடுத்துன்னு போய் அயோத்தியாவில் அந்த ராஜா உட்கார வேண்டிய சிம்மாசனத்தில் ராமரோட பாதரட்சையை வச்சு ராமரே ஆள்வது போல நாட்டை ஆண்டான். பார்த்தீங்களா எப்படி? அப்படி என்ன, ராமரோட வேறு ஏதாவது ஒரு ஐட்டத்தை எடுத்துன்னு வந்து ஆளலாம். ஆனால் ராமரின் பாதம் அணிந்த பாதரட்சை, அந்த செருப்பை கொண்டு வந்து வச்சுக்கிறார். எப்போதுமே அந்த பெருமாள் பாதத்துக்கு அவ்வளவு சக்தி அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு வருத்தம் உண்டு. என்னென்னா, அவர் வந்து காட்டில் வளரார், கல்லும் முள்ளும் குத்தும், அவர் செருப்பை போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அவர் எப்படி நடப்பார்? சரி, ராமர் செருப்பு போட்டுக்கலைன்னா அப்புறம் அவருடைய மனைவி சீதாதேவி போட்டுப்பாங்களா? அவங்களும் செருப்பை கட்டிட்டாங்க. ராமரும் சீதாதேவியும் போட்டுக்கலன்னா லக்ஷ்மணன் போட்டுப்பாரா? அவரும் போட்டுக்கல, அவரும் தூக்கி போட்டார். இந்த 3 பேர்களுமே காட்டில் வாழ்ந்த அத்தனை வருடங்களும் செருப்பில்லாமல் வாழ்ந்தார்கள். இவர்கள் அதனால்தான் ராமர் அந்த 14 வருடம் அவர் நடந்த இடமெல்லாமே பாப விமோசனம், பாவங்களெல்லாம் தீர்ந்த இடங்களாக மாறியது. அதில் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிறைய இடங்கள், அவர் கால்பட்ட இடங்கள்லாம் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அந்த இடங்கள்லாம் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ராமேஸ்வரத்தை சொல்லலாம். அப்புறம் வந்து மயிலாடுதுறை, திருவாரூர் அருகே இருக்கும் முடிகுண்டான் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தை சொல்லலாம். இதெல்லாம் வந்து ராமர் கால்பட்ட ஸ்தலங்கள். போய் நம்மலாம் பார்க்கலாம் இல்லையா? ராம். அடுத்ததாக நாம் நாமத்தோட அருமையை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு ராமாவதாரம் தான் பெஸ்ட்டு. சரி, இப்போ அதை நான் சொல்கிறேன். இலங்கைக்கு சேதுக்கரை அப்படிங்கிறது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து பிரிட்ஜு கட்டுறாங்க, ராமர் பாலம், சேது பாலம் கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே இருக்கிற இலை, தழை, கொடி, மண் அதெல்லாம் எடுத்து ஒரு கல் மாதிரி அதை மாற்றி, அதை வந்து அத்தனை வானரங்களும் சரி, அனுமானம் சரி, ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வந்து கடலில் போடுறாங்க. அது ஒரு மேஜிக்காக அந்த கல் மிதக்கிறது. மிதந்து அப்படியே பிரிட்ஜு கட்டிகிட்டே போகிறாங்க. அப்போ இந்த சூப்பர்வைசிங் பண்ணுறது அனுமாரும் சூப்பர்வைசிங் பண்ணின்னு இருக்கார் அந்த பிரிட்ஜை. அப்போ அங்கே ராமர் வரார். வந்துட்டு அந்த பிரிட்ஜை பார்க்குறார். அப்புறம் அந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அதை பார்க்குறார். ஒவ்வொரு வானரமும் அந்த கல் மாதிரி இருக்கிறத தூக்கி ராம் அப்படின்னு நாமத்தை சொல்லி அப்படி தூக்கி போடுறாங்க. அது மிதக்கிறது. அனுமாரும் பண்ணுறார், தன் பங்குக்கு எடுத்து போடுறார். அப்போ ராமர் சொல்கிறார் அனுமர்கிட்ட, எப்படி இந்த கல்லெல்லாம் மிதக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அனுமார் பேசாமல் இருக்கார். ஏன்னா இவர் ஒரு நாடகம் நடத்த போகிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். உடனே ராமர் என்ன பண்ணுறார், தன் பங்குக்கு ஒரு கல்லை எடுத்து அப்படி தூக்கி போடுறார். சர்ன்னு கடல் உள்ளே போய் மிதக்காமல் கடல் உள்ளே போய் அந்த கல் போய்டுறது. மிதக்கலை. உடனே ராமர்
ஆச்சரியமாக அனுமாரை பார்க்குறார். என்னது, நீங்கள் போட்டால் மிதக்குது, நான் போட்டால் உள்ளே போயிடுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கல் எடுக்கிறார். எடுத்துட்டு திரும்பியும் அதை கடலில் அந்த பிரிட்ஜ் கட்டின்னு இருக்காங்க இல்லையா, அதில் கரெக்டாக ஒரு இடத்துல அப்படி போடுறார். அந்த கல்லும் நேர கடல் தண்ணியில் உள்ளே போயிடுது. திருப்பி ராமர் ஆச்சரியமாக அனுமாரை பார்க்குறார். நீங்கள்லாம் என்ன மேஜிக் பண்ணுறீங்க, என்னோடு மிராக்கல் பண்ணுறீங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி மிதக்குது, நான் கல்லை போட்டால் கடல் உள்ளே போய்டுறது அப்படின்னு கேட்குறார். அனுமார் வர, ராமர் அருகில் வர வந்து அவருடைய இரு கரங்களையும் பிடிச்சிக்கிறார். ராமா, நீனே நடத்துகிற நாடகம். அதாவது நாங்கள்லாம் அந்த கல்லை சும்மா போடலை, ராம் ராம் அப்படின்னு உன்னுடைய நாமத்தை சொல்லிகிட்டே தான் நாங்கள் அந்த கல்லை போடுறோம். உன்னை விட உன்னுடைய நாமத்திற்கு சக்தி ஜாஸ்தி அப்படிங்கிறத தான் நீ சொல்ல வர இல்லையா? அதாவது ராமாவதாரத்தில் அந்த யுகத்தில் மட்டும் இல்லை, எந்த யுகமாக இருந்தாலும் சரி ராம நாமத்திற்கு சக்தி உண்டு அப்படிங்கிறத நம்ம இந்த ராமர் நடத்திய நாடகத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ராம் ராம். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். இன்னும் நிறைய நாம் ஆன்மீகத்தில் பயணிப்போம்.